கொளத்தூர் தொகுதிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி தமிழ்நாட்டின் மாடல் தொகுதியாக மாற்றியிருப்பதாகவும், ஆனால் 2026 தேர்தலில் அத்தொகுதி மக்கள் மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்துவிட்டதாகவும் பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் தொடர்ந்து பாதுகாத்து பாசிச மதவாத சக்திகளிடமிருந்து தமிழர்களின் உரிமையை மீட்டெடுத்த போர் வீரன் திமுக தலைவர் ஸ்டாலின் என்றும் பொதுமக்கள் நெகிழ்ச்சிபட கூறியுள்ளனர். ஜனநாயகம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தோற்றது என்பதை தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தோற்றதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காரணம், அவர் திமுகவினுடைய கட்சி தலைவராக இருந்தாலும் கூட தமிழகத்தை வழிநடத்தி செல்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை இந்தியாவில் முதன்மை மாநிலமாக ஆக்குவதற்கு மட்டுமல்ல, சனாதனத்தை ஒழிப்பதற்கும் இன்னும் மதவாதிகள் இங்கே காலூன்றாமல் இருப்பதற்கும் தன்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார். அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய ஆட்சியை நிலை கொள்ள மட்டுமல்ல, தமிழகத்தை முன்னேற்ற மட்டுமல்ல, மதவாதிகள் தமிழகத்தில் காலூன்றாமல் செய்யவும் அவர் முடிந்த அளவு போராடினார். அதையும் தாண்டி கொளத்தூர் எப்படி இருந்தது என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த கொளத்தூரை எந்த அளவிற்கு மாற்றினார் என்கின்ற நிலையில் அவருக்கு அந்த தொகுதி மக்கள் அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது மிகப்பெரிய வரலாற்று பிழை. ஆட்சி மாற்றங்கள் கூட வேண்டும் என்று மக்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் 24 மணி நேரமும் மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களின் உரிமைக்காக டெல்லியை எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு மாவீரனை, அதுவும் தன் சொந்த வீட்டை விட தொகுதியை உன்னிப்பாக சிறப்பாக கவனித்த ஒரு நல்ல தலைவனை அந்த தொகுதி மக்கள் தோற்கடித்தார்கள் என்பது உண்மையில் நல்லது செய்ய நினைப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு பின்னடைவாகவும் ஒரு தேக்கமாகவும் தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். திமுக தலைவர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதிக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்த பொதுமக்கள் ஒவ்வொரு மக்களும் அதனை நன்றியுடன் நினைத்து பார்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். இவங்க இவ்வளோ நல்ல திட்டங்கள்ல இவ்வளோ பெனிஃபிட்டை வாங்கிட்டு ஸ்டாலின் ஏமாத்தினீங்களே, முதுகுல குத்துறீங்களே, இது உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? யாரோ விசில் அடிக்கிற நம்பி அந்த விசிலுக்கு ஓட்டு போட்டீங்களே, அதே விசில் சத்தம் தான் கேட்க போறது எல்லா இடத்துலயும். ஆனா மக்களுக்கு செய்யற நன்மை எதுவும் வரப்போறதில்ல. இருக்கிற செஞ்ச நன்மையெல்லாம் புடிங்கிட போறாங்க. மக்கள் நல திட்டங்கள் ஸ்டாலின் சார், அவர் தமிழக முதல்வர் எவ்வளவோ கொண்டு வந்தார், அத்தனையும் நிறுத்த போறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமல் எஜுகேஷன் மினிஸ்டர் எல்லா பிள்ளைங்களும் வரணும் படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஊக்கம் பண்ணி என்னவோ கொடுத்தாரு. அத்தனையும் வாங்கிட்டு முதுகுல குத்துறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? ஏமாத்தணும் உங்களுக்கு சொல்ல வரேன். எவ்வளவு மோசம் பண்ணிருக்கீங்க. மும்மொழி கொள்கை வரப்போகுது. எதுவுமே தமிழக மக்கள் எதுவும் நல்ல திட்டங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டாக்க என்ன வரப்போகுது? நடுத்தெருல நிக்க போறாங்க தமிழக மக்கள். 5:30 மணிக்கு காசு வாங்கினீங்கள, ஒரு எழுந்து போட்டார, ஒரு நன்றி, ஒரு விசுவாசம் என்னமே இல்லாத திமுக தலைவர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையில் அவருக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் மக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். எதிர்க்கட்சியாக திமுக சிறப்பாக செயல்படும் என்றும் திமுகவிற்கு துணை நிற்போம் என்றும் மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இவ்வளவு குறைவாக எண்ணிக்கையில் வந்திருப்பது என்னால் தாங்க முடியல. மனநிலைதான் உங்களுக்கும் இருக்கும், ஆனால் என்னால் தாங்க முடியல. ஆனாலும் உங்களுக்கெல்லாம் நான் உண்மை சொல்லத்தான் காத்திருக்கேன். தைரியமாக இருங்கள், பயப்படாதீங்க. நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ தமிழ்நாடு. இதை பார்க்கட்டும், ஸ்டாலின் தான் தேவை என்ற ஒரு காலகட்டம் வரும்.
அப்போது நாம் விழித்துக் கொள்வோம். இது ஒரு மாயையான உலகம்தான். மாயைக்கு அடிமைகள் நிறைய என்பதை இப்போது புரிந்து கொண்டுள்ளோம். நாளைக்கு என்ன பண்ணுவோம், இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னு எல்லா மக்களும், நான் என்னையதான் சொல்ல முடியும், உங்களை நான் சொல்ல முடியாது. அப்படி வாழ்ந்துட்டு இருக்க நிலைமையில இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. யாருக்கோ ஓட்டு போட்டு யாரையும் ஜெயிக்க வச்சிருக்கீங்க.